என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சமநிலை பிரமாணம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. சமநிலை பிரமாணம். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. 2 கொரிந்தியர் 8:15. எருசலேமில் இருந்த வறுமையால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக கொரிந்து கிறிஸ்தவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை பவுல் வற்புறுத்துகிறார். ஏன் உதவி செய்ய வேண்டும்? முதலாவது, மக்கதோனியா நாட்டு சபைகள் கொடிய தரித்திரத்திற்கு உட்பட்டிருந்தாலும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்கள் திராணிக்கு தக்கதாக மட்டும் கொடுக்காமல் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். இவ்வாறு மக்கதோனியா சபை கொடுப்பதில் முன்மாதிரியாக இருந்ததை பவுல் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து, கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்து தரித்திரரான நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு தரித்திரரானதை பவுல் குறிப்பிடுகிறார். மூன்றாவது, இஸ்ரவேலரின் கானான் பயணத்தில் வானிலிருந்து பெய்த மன்னாவை சேர்த்தபோது மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அங்கு தேவனே சமநிலைப்படுத்துகிறார். சேர்க்க முடியாமல் குறைவாய் சேர்த்தாலும் அக்குறைவு நிறைவாகிறது. நிறைவாய் மன்னா பொறுக்கி இருந்தாலும் அதிகமாய் இருந்ததை அவர்களால் சேர்த்து வைக்க முடியவில்லை. அது கெட்டுப்போனது. இது அன்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சமநிலை பிரமாணம். இன்றும் நிறைவாய் வைத்திருப்பவர்கள் குறைவுள்ளவர்களுக்கு கொடுத்தால் நமக்கு குறைவு ஏற்படும் போது அவர்கள் உதவக்கூடும் என்பது பவுலின் வாதம். இது மனிதர் கடைபிடிக்க வேண்டிய சமநிலை பிரமாணம். இது பொது உடைமை தத்துவம் போல் காணப்படுகிறது. ஆனால் பொது உடைமையில் அரசு கட்டாயப்படுத்தி கட்டளையிட்டு சமநிலைப்படுத்தும். பவுலின் பிரமாணத்தின்படி நாமே குறைவுகளை நிறைவு செய்து கொள்ள முடியும். இன்றும் வறுமைக்குட்பட்ட கிராம திருச்சபைகளுக்கு வளமான சபைகள் பண்டிகை காலங்களில் உதவி செய்கிறார்கள். என்னை சுற்றி தேவையுள்ளோர் இருக்கும்போது எனக்குள் தேவைக்கு மேல் எதற்கு? என்னை சுற்றி தேவையுள்ளோர் இருக்கும்போது எனக்கு தேவைக்கு மேல் எதற்கு? தீர்மானம்: வாழ்க்கை வசதிகளை பகிர்ந்து வாழும் மகிழ்ச்சி எனக்கு வேண்டும்.